வந்துட்டு இந்த முட்டாப்பாசி இந்த அரசியல்வாதிங்க ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டு நீ நாங்கள் 2 மொழி தான் கற்றுக் கொடுப்போன்னா அந்த சென்ட்ரல் பேசுறதும் தப்பு. நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அருகதையே கிடையாது. இது வந்து நம்ம டேக்ஸ் பண்ணோம். இவன் யார் சொல்றதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து உங்கள் ஸ்கூல்ஸில் வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது? 95% சொதப்பல். இப்போ நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சியா இல்லாட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சியா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். ஆமா தமிழ் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன்மா. அப்போ 6 8 இல்ல 5th மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா. அப்ப உங்க வீட்ல வசதி இல்லாதவங்க உங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டுக்கலாம். ஓகே, அப்ப அதே கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம்ல உங்களுக்கு? இல்ல இல்ல அதே செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க? சரி, தமிழ் மீடியம். செகண்ட் பாஷை என்ன உங்களுக்கு? தமிழ் மட்டும் தான். இங்கிலீஷ் இல்லையா? இங்கிலீஷ் இல்ல. நான் படிச்ச காலத்துல இங்கிலீஷே இல்ல. இங்கிலீஷ் இருந்திருக்கு சார், ஒரு சப்ஜெக்ட்டா இருந்திருக்கு. சப்ஜெக்ட் அதுதான், ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துச்சு. அது எந்த லட்சணத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? மனப்பாடம் பண்ணி அங்க எழுதுவீங்க. இதுதான் எல்லாரும் பண்றது. அப்போ வந்துட்டு அது வந்து ரோட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரோட் லேர்னிங். இந்த மனப்பாடம் பண்ணிட்டு கக்கிறது வாந்தி எடுக்கிறது வந்து ரோட் இது. அப்போ வந்து எப்படி மக்களை ஏமாத்துறாங்க இவனுங்க? அப்போ மக்கள் வந்து இப்போ உனக்கு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தா உன்னோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். நீ வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், நீ ஒரு எம்என்சிக்கு போகலாம். அப்போ வந்துட்டு தமிழை வந்து குற்றம் சொல்லல. தமிழும் படிங்க, ஹிந்தியும் படிங்க, கன்னடம் படிங்க, மலையாளம் படிங்க. எவ்வளோ பாஷை கொடுக்க முடியுமா இந்த கவர்மெண்ட் கொடுத்தே தீர்றோம். கொடுக்கறது இல்லை. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதை விட என்னன்னா அவன் வந்து தாய்மொழியில படிக்க சொல்லும். தாய்மொழியில இப்போ நீ வந்து தமிழ், இன்னொருத்த வந்து மலையாளத்துக்கார பையன், இன்னொருத்த வந்து தெலுங்கார பையன், ஒருத்த வந்து ராஜஸ்தானி, ஒருத்த வந்து குஜராத்தி. அப்போ எவ்வளோ ஸ்கூல்ஸ் இந்த தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க? கொடுப்பீங்களா தாய்மொழி? அதுவே பைத்தியக்காரத்தனம். ஆட்டோமேட்டிக்காக தாய்மொழி வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்களோட உருப்படியாக தாய்மொழி பேச தாய்மொழி வரும். வேணா எழுத படிக்க வராமல் இருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு பெரிய இதே கிடையாது. நம்மளுக்கு வந்து பேசுறது தான் முக்கியம். கம்யூனிகேஷன், தட் இஸ் நானும் நீங்களும் பேசி புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின். எழுதி படிக்கிறது அவங்க இன்ட்ரெஸ்ட். மறுபடியும் போய் படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். அப்போ வந்து இவங்க எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணுறாங்க இந்த இதை வச்சுட்டு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு